Hi, hello friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பட்லோ வந்து எப்படி 3D எஃபெக்டில் வரையும்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்திருக்கு, சூப்பராகவும் இருக்குது. ஸோ 3D எஃபெக்டில் அப்படியே நிற்கிற மாரி பார்த்தீங்கன்னா நிற்கிற மாரி அப்படியே இருக்கும், நல்லாவே வந்திருக்கு. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி வாங்க இதை எப்படி வரையும்னு சொல்லாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இது எப்படி வரையும்னு சொல்லிட்டு தெரியும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இது வரத்துக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் பேப்பர் ஒன்று, அப்புறம் அதுக்கு தேவையான கலர் பென்சில். ஸோ இது இருந்தால் போதும், நம்ம வீட்டிலையே வந்து சிம்பிளாக வரைச்சிடலாம். சரி வாங்க இதை எப்படி வரையும் சொல்லி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி வாங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து பட்லுவை அவுட்லைன் மட்டும் வரைவோம். ஃபஸ்ட்டு இது மோட்டு பட்டில் கார்ட்டூன் கேரட்டில் வர பட்லுவை மட்டும் இப்போ வரைகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு தலைக்கு ஒரு ரவுண்டாக ஒன்று போட்டுங்க. தலைக்கு வந்து அப்படி போட்டு, பட்லம் வந்து இது கொஞ்சம் மொட்டையாக தான் இருப்பார். ஸோ அதனால் ரவுண்டு போட்டு அதுக்கப்புறம் இன்சைடு காது. ஸோ காது வந்துச்சு அப்படியே ஃபேஸு. சரி ஓகே, இது இப்போ இங்கேருந்து இப்போ கழுத்து போட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக போட்டு கை வரையலாம். ஸோ கையை கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக வரைஞ்சிட்டு, ஸோ இங்கே வந்து ஹேண்ட் வந்து கொஞ்சம் ஃபோல்டு பண்ணுற மாரி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு இங்கேருந்து கொஞ்சம் அப்படியே ஒரு கர்வ் மாரி அப்படி போட்டலாம். ஸோ இது ஃபுல்லாக உடம்பு. ஸோ கீழே வந்துட்டு இங்கே கால் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு கொஞ்சம் வரையும் போது கொஞ்சம் ஸ்லோவாகவே வரைங்க. ஸ்லோவாக வரைங்க, கொஞ்சம் லைட்டாகவே வரைங்க, ரொம்ப டார்க்காக வரைய வேணாம். ஸோ ஒன்ஸ் லைட்டாக வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டார்க்காக வரைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அப்படி வரைஞ்சிக்கிங்க. ஸோ இப்போ கால் வரைஞ்சாச்சு. இது உடம்பு கொஞ்சம் மெலிஸ் உடம்பு தான், அதனால் கொஞ்சம் லைட்டாக வரைஞ்சிங்க. அப்புறம் இங்கே கை. இங்கே வந்து ஹேண்ட் வரைஞ்சலாம். ஸோ கை போட்டு இங்கே ஃபேஸுக்கு ஒரு கர்வ் மாதிரி போட்டு ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பட்லுவோட அவுட்லைன் முடிஞ்சிச்சு. ஸோ எப்போதுமே அவுட்லைன் மட்டும் வரைஞ்சிடுங்க, அதுதான் முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் வரைஞ்சிட்டா நீங்கள் வந்து உள்ளதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக வரைஞ்சிடலாம். ஸோ ஐப்ரோ ஒன்று போட்டு கண், இது வரைது கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். உனக்கு கொஞ்சம் ஒன்ஸ் கலரிங் வச்சிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்க. லாஸ்ட் கண்ணாடி. ஸோ மூக்கு மட்டும் கொஞ்சம் கலரிங் கொடுக்கும்போது அப்படியே கொடுத்துடலாம். சரி வாங்க, இது கொஞ்சம் லேட்டாகும், நம்ம கலரிங் கொடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபேஸுக்கும் இந்த உடம்புக்கும் பாதி அடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஃபேஸ் மட்டும் அடிச்சிடலாம். இந்த கண், மூக்கு, வாய், இந்த ஃபேஸ் ஃபுல்லாக அடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஐப்ரோலேருந்து ஆரம்பிப்போம். ஸோ அடிக்கும் போது கொஞ்சம் ஸ்லோவாகவே அடிங்க, பொறுமையாக அடிங்க.
அப்போ தான் கொஞ்சம் கலர் கொஞ்சம் மேட்ச் ஆகும், கரெக்டாகவும் இருக்கும். சரி வாங்க இதை அடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதோ கலர் அடிக்க ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அதுக்காக தான் நான் கலர் அடிச்சு எப்படின்னு காமி, நான் ஃபேஸ் மட்டும் கலர் அடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஓகே இதோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபேஸ் வரைஞ்சாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வரைஞ்சதும் கலர் அடிச்சுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதான் கலர் அடிச்ச பற்றி தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ கலர் இது மட்டும் கொஞ்சம் பொறுமையாக அடிங்க, அப்போ தான் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் ஸ்பீட் ஆச்சுன்னா அந்தளவுக்கு ஈக்குவலாக இருக்காது, நல்லாவும் இருக்காது. ஸோ அதனால் பொறுமையாக அடிங்க. சரி வாங்க இப்போது கழுத்தாண்ட லைட்டாக பிளாக் கலர் அடிச்சுட்டு, ஃபுல்லாக கிடையாது லைட்டாக பிளாக்கு அடிச்சுட்டு, இப்போ உடம்பு ஃபுல்லாக எல்லோ கலர் அடிக்கணும். இந்த உடம்பு ஃபுல்லாக அவருக்கு வந்து எல்லோ கலர். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக அடிங்க, ஸ்லோவாக அடிங்க. இப்போ என்னென்னா இப்போ உடம்பு ஃபுல்லாக வந்து எல்லோ கலர் அடிக்கணும், கையும் தான் சேர்த்து. சரி வாங்க இதை அடிச்சுட்டு பார்ப்போம். ஏன்னா எனக்கு ஃபேஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு வந்து 1 hour ஆகிடுச்சு. ஏன்னா பொறுமையாக அடிக்கிறதுனால நான் இப்போ உடம்பு அடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். நான் அது அடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். சரி வாங்க இப்போது இதை அடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே இதோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ உடம்பு முக்கால்வாசி வரைஞ்சாச்சு ஃபுல்லாக. ஸோ இப்போ கால் பாட்டுலாம் வரையணும். ஸோ இதேமாதிரி பொறுமையாக அடிங்க, அப்போ தான் பார்க்க நல்லாவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்குது, அப்படியே ரியலாக இருக்க மாரி இருக்குது. ஸோ இப்போ வாங்க நெக்ஸ்ட் வந்து கால் பொசிஷன் அடிக்கணும். ஸோ உடம்பு இப்போ அடித்தாச்சு. இப்போ காலுக்கு ஃபஸ்ட்டு ஷூலேருந்து அப்படியே ஆரம்பிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஷூக்கு பிளாக்லேருந்து அடிச்சுட்டு அப்படியே கால்லாம் அடிச்சுட்டு வரலாம். சரி வாங்க அடிக்கும் போது பொறுமையாக அடிங்க, அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த உடம்புலாம் அடிக்கிறதுக்கே 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு இது. ஏன்னா ஃபுல்லாக கை அதெல்லாம் அடிக்கிறதுக்கு பொறுமையாக அடித்ததுனால. ஸோ அதனால் டைம் ஆனாலும் பரவாயில்ல, நீங்களும் பொறுமையாக அடிங்க, அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். சரி வாங்க இப்போ இதை அடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே இதோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அடித்தாச்சு, முடிச்சது நல்லாவே இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. ஸோ இதேமாரி நீங்களும் பொறுமையாக அடிங்க, அப்போ தான் பார்க்க நல்லாவும் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா ரியலாக இருக்க மாரி நல்லாவே இருக்குது. ஸோ ஒன்ஸ் அடிச்சுட்டு ஸோ சைட்லலாம் கொஞ்சம் பிளாக் கலர் அடிச்சிங்க, ஏன்னா ஷேடோ நிற்கிற மாரி இருக்கும், அது பார்க்க நல்லாவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். ஸோ இங்கெல்லாம் ஏற்கனவே அடிச்சிட்டேன். ஸோ இங்கே கொஞ்சம் லைட்டாக அடிச்சுட்டு விடுங்க, நல்லாயிருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அடிச்சிட்ட பிறகு கொஞ்சம் டார்க்காக எங்கேயா இருந்ததுன்னா என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் வேஸ்ட் கிளாத் எடுத்துங்க. வேஸ்ட் கிளாத் எடுத்து கொஞ்சம் மேலே அப்படியே கொஞ்சம் ஷேட் பண்ணி விட்டுருங்க. ஸோ அப்போ தான் கொஞ்சம் உங்களுக்கு எங்கே டார்க்காக இருக்கோ அங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா க்ளீன் ஆகிடும், பார்க்க நல்லாவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே அடிச்சிட்டேன், பார்க்க நல்லாவே இருக்குது. ஸோ எங்கெங்கெல்லாம் டார்க்காக இருக்குன்னீங்களோ ஸோ அங்கெல்லாம் இதுக்கு நல்லா கொஞ்சம் டைட்டாக வச்சுருங்க, அழுத்தி அடிங்க, அப்போ தான் கொஞ்சம் டார்க்னஸ்லாம் போயிடும், கொஞ்சம் லைட்டாகவும் பார்க்க நல்லாவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது, சூப்பராகவும் வந்திருக்கு, கொஞ்சம் ரியலாக இருக்க மாரியே இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணால் அவுட்லைனில் பிளாக் ஸ்கெட்சில் வச்சு நீங்கள் அவுட்லைன் தரலாம். ஸோ எனக்கு இதுவே கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஸோ அதனால் எனக்கு அவுட்லைன் பிளாக் தேவையில்லை. ஸோ இதுவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரியலாக நல்லாவே இருக்குது, சூப்பராகவும் வந்திருக்கு. ஸோ அதனால் எப்போதுமே கொஞ்சம் பொறுமையாக அடிங்க, கலரிங்னா கொஞ்சம் ஸ்லோவாக அடிங்க. ஸோ எப்போதும் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்துருங்க, அப்போ தான் உங்களுக்கு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு தெரியும். ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது கொஞ்சம் லைட்டாகவே தருங்க, அதுக்கப்புறம் ஒன்ஸ் உங்களுக்கு ஓகேன்னு தெரிஞ்சுன்னா அப்புறம் டார்க் பென்சில் வச்சு கொஞ்சம் டார்க்காக அடிச்சிருங்க. அதுக்கப்புறம் ஒரு பாட்டாக வாங்க, ஃபுல்லாக அந்த கல்லை வச்சு ஃபுல்லாக அடிச்சிடாதீங்க. ஃபஸ்ட்டு ஃபேஸ் அடிச்சிங்கன்னா ஃபேஸ் மட்டும் ஒழுங்காக ஃபுல்லாக அடிச்சுட்டு பொறுமையாக அடிங்க, ஃபுல்லாக அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓனம் பாட்டெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டு வாங்க. ஸோ அப்படி வந்தது தான் கொஞ்சம் நல்லாயிருக்கு, சூப்பராக வந்திருக்கு, ரியலாக இருக்க மாரியும் வந்திருக்கு. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்களும் இதுவும் பொறுமையாக அடிச்சு எப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ அதனால் அடிக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக அடிங்க. த்ரோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பட்லோ எப்படி வரையுன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் வரைஞ்சதுலேருந்து நம்ம இது ஸ்டாண்டிங்கில் ரியலாக நிற்கிற மாரி இந்த 3D எஃபெக்டில் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஒன்ஸ் வரைஞ்சி முடிச்சிட்ட பிறகு என்ன பண்ணுங்கள், நம்ம என்ன பண்ணோம், ஒரு கொஞ்சம் பாதியாக கட் பண்ணிடலாம். ஸோ ஒரு அளவுக்கு லென்த் எடுத்துக்கங்க. ஸோ நான் இப்போ இதுலேருந்து இது வரைக்கும் எடுத்துக்கிறேன். இது வரைக்கும் கட் பண்ணிவிட்டு இந்த கீழே வந்து கொஞ்சம் ஷேடிங் மாரி வரைஞ்சிருங்க. ஸோ அது எதுக்குன்னா கொஞ்சம் இது வந்து நிழல் இருக்க மாரி. ஸோ அப்போ தான் கொஞ்சம் பார்க்க 3D எஃபெக்ட் மாரி இருக்கும், ஸோ பார்க்க ரியலாக இருக்க மாரி இருக்கும். சரி வாங்க இதை கட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதை கொஞ்சம் ஃபஸ்ட்டு டார்க்காக வரைஞ்சிட்டு
இதெல்லாம் கொஞ்சம் டார்க்காக வரைஞ்சிடுங்க. ஸோ வரைஞ்சிட்டு வேஸ்ட் கிளாத் எடுத்து இது நம்ம இங்கே பார்த்திங்கன்னா அப்படியே நிற்கிற மாரி இருக்கும் நிழல். ஸோ அது அப்படியே இன்ஸ்டப் இருக்கும். வேஸ்ட் கிளாத் எடுத்து நம்ம அதை வந்து ஷேட் அடிச்சிடலாம். ஸோ அப்போ தான் பார்க்க டார்க்காக இல்லாமல் கொஞ்சம் நிழல் நிற்கிற மாரி இருக்கும், ஷேடோ நிற்கிற மாரி இருக்கும். ஸோ அப்போ தான் 3D எஃபெக்டில் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே நிற்கிற மாரியே இருக்குது, நல்லாவே இருக்குது, சூப்பராங்க. சரி வாங்க இந்த சைஸ் வரையும் கட் பண்ணிடலாம். ஸோ சிசர் எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட எதாவது இருந்தால் கட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே இதோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வரைஞ்சாச்சு. இங்கே நல்லா கட் பண்ணியாச்சு. இங்கே அந்த பென்சில் வந்து ஷேட் பண்ணியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா பார்க்க நல்லாவே இருக்குது, சூப்பராக வந்திருக்கு. இது அப்படியே ஸ்டாண்டிங்கில் 3D எஃபெக்டில் நல்லாவே இருக்குது, சூப்பராக வந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ரியலாக நிற்கிற மாரியே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ரியலாக இருக்க மாரியே இருக்குது, நல்லாவே வந்திருக்கு. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா ரியலாக பட்டிலும் வந்து நிற்கிற மாதிரி அப்படியே இருக்குது, சூப்பராகவே வந்திருக்கு. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதை எப்படி வரையும் சொல்லி தெரியும் பார்த்துட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய், டேக் கேர்.